How's the view? கொழுப்பா இல்லடா ஸ்விம்மிங் பூல். குட்டியா இருக்கு அதுதான் ஸ்விம்மிங் அது சார். இதுலே பிக் பாஸ் வந்து ரொம்ப கேவலமா போகுது. இதெல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்காதீங்க. ஸோ இதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க இந்த பிக் பாஸ் டீம். அதை இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராமு ஷோ வந்து நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து உள்ளே சேர்த்தாங்க. அது வந்து மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அது அப்புறம் தான் நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய பேர் வந்து அதுக்காகவே பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அவங்களுக்கு டிஆர்பி வரும், காசு வரும் அப்படின்னு நிறைய கணக்கு போட்டு அதெல்லாம் பண்ணி தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஆளும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் எடிட்டர் நினச்சா இதெல்லாம் கட் பண்ணிட்டு போட முடியாதா? எல்லாமே எடிட்டரோட கையில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு நினச்சா போடாமல் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து மக்கள் மேலேயும் கவலை இல்லை. குழந்தைங்க பார்க்குறாங்க, அந்த ஒரு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து பணம் வரணும். ஸோ அவங்க ஷோ வந்து கொஞ்சம் நல்லா நல்லா வந்து பார்க்கணும். எல்லாரும் நல்லா பார்த்துட்டு அதை பற்றி எல்லாரும் நல்லா பேசணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இது வந்து எவ்வளோ குழந்தைங்க பார்ப்பாங்க, எத்தனை வயசு பசங்க பார்ப்பாங்க அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு பணம் தான் முக்கியம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இது விஜய் டிவி வந்து ஏன் இவ்வளோ ஃபர்ஸ்ட்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஏன் இப்போ வந்து இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லணும்னா இது விஜய் டிவி வந்து மாறிடுச்சு. இது அப்படியே வந்து ஜியோ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வாங்கிட்டாங்க. விஜய் டிவி வந்து அவங்க வாங்கிட்டாங்க. அதனால தான் எல்லாத்துலேயும் வந்து ஜியோ ஸ்டாரு அந்த மாதிரி பேர் மாறிடுச்சு. விஜய் டிவி பண்ணுற வரைக்கும் நல்லா தான் இருந்தது. இவங்க கைக்கு மாறினதுலேருந்து தான் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் வந்தாலும் சரி, நிறைய இதுவெல்லாம் வந்து ஃபுல்லாக மாறி போயிருக்கு. மக்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும், இவங்க வந்து வேணுமெனே தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் பார்க்காம அதை பற்றி நிறைய பேர் பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் திருந்தலாம்.